Welcome to our channel. இன்னைக்கு cook with கோமாலில கிரேஸ் அக்கா பண்ண கருப்பு கவுனி அரிசி வச்சு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி cook with கோமாலில இருக்க ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிடுங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் புட்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பைனாப்பிள் அண்ட் தேங்காய் வச்சு ஒரு காம்போட் பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்டியான இந்த டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா மட்டும்தான் காலையில் வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வேகும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக வைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் குக்கரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் வெட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். பட் நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியை எல்லாத்தையும் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 விசிலாவது விடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட அரிசி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நான் வேக வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களோட புட்டிங் சரியாக வரும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்த அரிசியை ஒரு பேனில் சேர்த்துட்டேன். 1.5 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருப்பேன். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பைனாப்பிள் வச்சு ஒரு நடுவில் காம்போட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் இதுவும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக எவ்வளோ போடுவீங்க அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருப்பு கவுனி அரிசி வச்ச புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை காம்போட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பைனாப்பிளை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை பேனில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பைனாப்பிளை இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பைனாப்பிளை அரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இந்த பைனாப்பிள் காம்போட் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணும்போது தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய பைனாப்பிள் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு, அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்கள் பைனாப்பிளை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பைனாப்பிள் காம்போட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் புட்டிங் எல்லாம் செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த கவுனி அரிசி புட்டிங் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிள் காம்போட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு திக்கான லேயராக கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே திருப்பி நம்ம அந்த ரைஸ் புட்டிங் சேர்க்க போகிறோம். இப்போ கடைசியாக ரைஸ் புட்டிங் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பக்காவாக செட் ஆகிருக்குன்னுட்டு. 2 லேயர் ஆஃப் ரைஸ் புட்டிங் இருக்கும். நடுவில் அந்த பைனாப்பிள் காம்போட்டோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.